வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அழகான ஆன்மீக தகவலை நான் சொல்ல போறேங்க. பூரி ஜெகநாத பெருமாளை புருஷோத்தமன் அப்படின்னு தான் பக்தர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல புருஷோத்தம கஷேத்திரம் அப்படின்னு சொல்லிதான் பூரி நகரமே அழைக்கப்பட்டிருந்திருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்களேன். சரி, இந்த புருஷோத்தமனுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புருஷன் உத்தமன் அப்படின்னு பிரிக்கணுங்க. புருஷன் அப்படிங்கிறவன் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உத்தமன் அப்படின்னா எல்லாரையும் விட உயர்ந்தவன் அப்படின்றதுதான் அர்த்தம். ஆக புருஷோத்தமன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக எல்லா ஜீவராசிகளையும் கடந்த உயர்ந்த பரம்பொருள் அப்படிங்கறதுதான் அர்த்தம். பகவத்கீதையில 15ஆம் அத்தியாயமான புருஷோத்தம யோகம் இதற்கு மிகச்சிறந்த சான்று. அதுல கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, க்ஷரத்தையும் அக்ஷரத்தையும் கடந்தவன் நான், அதனால் உலகிலும் வேதங்களிலும் நான் புருஷோத்தமனாக போற்றப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் சொல்றாரு. எவ்வளவு அழகான வார்த்தைகள் இல்லையா? எல்லாவற்றையும் கடந்த உயர்ந்த பரம்பொருள் அப்படிங்கறதுதான் புருஷோத்தமன் அப்படின்ற அந்த ஒரு நாமத்துக்கு அர்த்தம்ங்க. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் அப்படின்ற அந்த வரிகள்ல இனி நம்ம புருஷோத்தமன் அப்படிங்கிறதுக்கு பொருளை தெரிஞ்சுட்டே கேட்கலாம். சரி, மீண்டும் ஒரு அழகான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.